சார் குட் மார்னிங். ப்ளீஸ் சார். மீட்டிங் குட் மார்னிங் சார். மீட்டிங்ல இணைஞ்சிருக்க அத்தனை நண்பர்களுக்கும் காலை வணக்கம் சொல்லிக்கிறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாரோட புது வீடியோ சாங்ஸ்ல இருந்து அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய அப்ரமேஷனு, அடுத்து நமக்கு சீக்ரெட்டோட வீடியோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட், எல்லாமே புது தகவல் நமக்கு நிறைய டெய்லி புதுசாக கிடைச்சிட்டே இருக்கு. சாருக்கு ஒரு வாழ்த்து, தேங்க்ஸ்னு சொல்லிடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்மிடையே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எலிசர் மிக்ஸோட இன்கிரீடியன்ஸ் 12 வகையான இன்கிரீடியன்ஸ் இருக்கு. அந்த 12 வகையான இன்கிரீடியன்ஸ்ல டெய்லி ஒரு இன்கிரீடியன்ஸ் பத்தி நம்ம பேச போறோம். உள்ளார எடுத்திருக்கக்கூடிய மூலப்பொருள்ல ஒரு பொருளை பத்தி இன்னைக்கு ஃபுல் டீடைல தெரிஞ்சுக்க போறோம். சாரை நம்ம இன்வைட் பண்ணலாம். மோகன் சார், வெல்கம் சார். வணக்கம் சார். எலிசமிக்ஸ் குடும்ப உறவினர்கள் அனைவருக்கும் எனது அன்பான காலை வணக்கங்கள். கிளியரா இருக்குங்களா? இருக்குங்க சார். ஓகே சார். ஓகே. அதாவது அமிர்த கலவை மூலிகைகளின் அரசன் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த எலிக்சர் மிக்ஸ் நமக்கு கிடைத்த ஒரு வரப்பிரசாதம். இது அனைவரும் அறிந்ததுதான். இது செய்யக்கூடிய பயன்கள் பார்த்தா ஏராளம். இந்த எலிக்சர் மிக்ஸை பத்தி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்க போறோம். இந்த எலிக்சர் மிக்ஸ்ல 12 வகையான இன்கிரீடியன்ஸ், அதாவது 12 வகையான மூலிகைகள் இருக்கின்றன. இந்த 12 வகையான மூலிகைகளின் கூட்டுக்கலவை தான் இந்த எலிக்சர் மிக்ஸ். இப்போ ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒரு தனித்துவம் உண்டு. அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மூலிகையை பத்தி, இதில் கலந்துள்ள ஒவ்வொரு மூலிகைகளை பத்தி நம்ம கொஞ்சம் டீப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்தவங்கிட்ட வந்து நம்ம பேசவோ, யாரா இருந்தாலும் நம்ம இதெல்லாம் பேச முடியும். ஓகே, இப்ப அந்த வகையில என்னென்ன இன்கிரீடியன்ஸ் இருக்கு அப்படிங்கிறத முதல்ல நம்ம வாசிச்சிருவோம். நீங்க சப்போஸ் நான் நேற்றே சொன்னேன், இந்த பாக்ஸ கையில வச்சுங்க, இல்லைன்னா இது பத்திய அந்த அட்டவணை வச்சிருந்தா கையில வச்சிருக்கேன்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் வச்சிருக்கீங்கன்னு தெரியல. இருந்தாலும் நான் உங்களுக்கு மீண்டும் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். முதல்ல 12 வகையான மூலிகை பொருள்களை பார்ப்போம். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா, செரினா ரெப்பன்ஸ், குக்குர்பிட்டா மொசாட்டா, பன்சர் வைன், ரெட் பீட் ஸ்டெம் செல், கிரீன் ஆப்பிள் ஸ்டெம் செல், எபிமீடியம் கிராண்டிஃப்ளோரம், கார்டிசிபிட்டேஸ், ஸ்டீவியா ரெபிடியானா, பாசிப்ளோரா, ஜபடிகபா, பிளிகியா. இந்த 12 வகையான மூலிகைகள் இதுல கலந்துள்ளன. இதுல நேற்று வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்த்த மூலிகை ஒரு ரீகலெக்ட் பண்றோம். ட்ரிச்சிலியா கேட்டிகுவா. இந்த ட்ரிச்சிலியா கேட்டிகுவா அப்படின்னாவே நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா சிஎன்எஸ், அதாவது சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். மீண்டும் ரீகலெக்ட் பண்ணிக்கோங்க ஒரு 2 மினிட்ஸ். இப்போ இந்த சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் மத்திய நரம்பு மண்டலம். மத்திய நரம்பு மண்டலம் அப்படின்னா என்ன? மூளையிலிருந்து தண்டு வரலும் உள்ள அனைத்து நரம்புகளும் அதுல இணையும். அப்ப அதுலயே நீங்க திங்க் பண்ணி பார்க்க போறீங்க, எதுக்கெல்லாம் உதவும்? இந்த மத்திய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்தும் பொழுது, அதுல உள்ள பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது என்னென்ன நோய்கள் நமக்கு தீர்க்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல சொல்ல போனா இந்த பக்கவாதம், நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் நீங்க சொல்லலாம். கைகால் மூட்டு வலி சொல்லலாம். ஆண்மை குறைவு, இது சம்பந்தப்பட்டு வரக்கூடியதுதான். ஆண்மை குறைவு நீங்க வந்து எடுத்து சொல்லலாம். அது இல்லாம தலைவலி, ஒற்றை தலைவலி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, மைக்ரைன், அது தீர்க்கும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டுமல்லாம ஆண்மை பெண்மை குறைபாடுகளுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். ஆர்த்ரைட்டிஸ், அதாவது ஜாயிண்ட் பெயின், கைகால் உடம்பு வலி இருந்தா அதை சரியாக்கும் சொல்லலாம். ஸ்கின் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மிக அற்புதமான ஒரு மருந்து அப்படின்னு நம்ம எடுத்து சொல்ல முடியும். அப்போ பர்கின்சன் டிசீஸ் சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது நரம்பு சம்பந்தப்பட்ட நடுக்குவாதம், இந்த நடுக்குவாதத்தை தீர்க்கும் அப்படின்னு சொல்லி எடுத்து சொல்லலாம். இப்படி நேற்று சில கருத்துக்களை சொல்லியிருக்கோம். மீண்டும் ஒரு அவுட்லைன் மட்டும் சொன்னேன். ரைட். இப்ப அடுத்தபடியா 2வது பிளான்ட்டுக்கு வரும். 2வது மூலிகை அப்படின்னு சொல்ல போனா செரினா ரெப்பன்ஸ்.
இந்த செரீரா ரெப்பன்ஸ் அப்படின்னா இதுக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்கு பாத்துங்க. இந்த செரீரா ரெப்பன்ஸ் எங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்டா, இது வந்து ஒரு பனை மர வகையை சேர்ந்தது. இந்த பனை மர வகை வந்து அதிகம் விளையக்கூடிய இடம் சொல்ல போனா தென்கிழக்கு அமெரிக்கா. அந்த நாடுகள்ல வந்து அதிகம் அது வந்து வளர்ச்சி அடையுது. கிட்டத்தட்ட ஒரு 5-6 அடி உயரத்தில் தான் இது வளரும். ஒண்ணு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இதுல இருக்கக்கூடிய மினரல்ஸ், விட்டமின்ஸ், ஃபேட்டி ஆசிட்ஸ், ஃபிளவனாய்ட்ஸ் இதெல்லாம் வந்து மிக அபரிமிதமா இருக்கு. இதை பத்தி நமக்கு டீப்பா வேண்டாம், அவுட்லைன் மட்டும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் சொல்றேன். அப்ப அந்த செரீனா ரெப்பன்ஸ் வந்து என்ன அர்த்தத்துக்கு மெயினா பயன்படுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போனா, இந்த செரீனா ரெப்பன்ஸ் வந்து கிட்டத்தட்ட மெயினா சொல்ல போனா பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டுக்கு உதவுது. பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னாக்க நம்ம கரெக்டா அடிக்கடி மேடம் சொல்லியிருப்பாங்க, பிபிஹெச், பிளைன் பிராஸ்டேட்டிக் ஹைப்பர் பிளேசியா, அதாவது பிரஸ்தகோல வீக்கம், பிராஸ்டேட் வீக்கம் அப்படின்னு வச்சுங்களேன். இந்த பிராஸ்டேட் வீக்கம் அவ்வளோ கெடுதியானது. எப்படி அப்படின்னு சொல்ல போனா, ஆண்களுக்கு இந்த பிராஸ்டேட் இருக்கும், எங்க இருக்கு அப்படிங்கிறத அவங்க சொன்னாங்க. இருந்தாலும் நானும் வந்து உங்களுக்கு ஒரு நினைவுபடுத்துறேன். நம்ம வந்து எப்படி கிட்னியோட அமைப்பு இருக்கு அப்படின்னு பார்க்க போனா, 2 கிட்னி, 2 கிட்னிலையும் 2 கிட்னி கீழையும் அங்க ஃபில்டர் ஆகி வரக்கூடிய வழிக்கு வந்து யூரிட்டர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த யூரிட்டர் 2 பக்கம் 2 டியூப் அப்படி கணக்கு வச்சுங்க. அந்த 2 டியூப் வழியா வந்து கனெக்ஷன் ஆகிறது வந்து யூரினரி பிளாடர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது சிறுநீர் பை. இந்த சிறுநீர் பையிலிருந்து வெளியக்கூடிய ஒரு ஒற்றை குழாய். அந்த சிறுநீர் பையில சிறுநீர் சேர்ந்ததும் ஒரு இண்டிகேஷன் கொடுக்கும், சிறுநீர் பை நிரம்பிடுச்சு, சிறுநீர் கழிக்கலாம் அப்படின்னு இண்டிகேஷன் கொடுக்கும். அந்த உணர்ச்சி தூண்டுதல் ஏற்படுறத நம்ம சிறுநீர் கழிக்க போறோம். அப்ப சிறுநீர் கழிக்க போகும் பொழுது அந்த பாதை சொல்லுவோம் இல்லைங்களா, சிறுநீர் பாதை, அத அது வந்து யூரித்ரா அப்படின்னு சொல்லி சொல்றது அந்த சிறுநீர் பாதை. இந்த சிறுநீர் பையுக்கும் சிறுநீர் பாதைக்கும் சைட்ல கூடிய வழியில இருக்கக்கூடியதுதான் இந்த பிராஸ்டேட். இந்த பிராஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்மால் சைஸ் தான் இருக்கும். அதாவது பாத்தீங்கன்னா ஒரு 5 சென்டிமீட்டர் ஒரு அகலம் இருக்கும். ஒரு 11 கிராம் தான் வெயிட் இருக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா வால்நட் சைஸ்ல அவ்வளவு சின்னதா இருக்கக்கூடிய அந்த ஒரு பூ பிராஸ்டேட். சரி, இந்த பிராஸ்டேட் இங்க இருக்கிறதுனால நமக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்களுக்கு முக்கியமா இருக்க வேண்டிய உறுப்புகள்ல மெயினான ஒரு இதுன்னு சொல்ல போனா இந்த பிராஸ்டேட். சரி, இந்த பிராஸ்டோட வேலை என்ன அப்படிங்கறது டீப்பா வேணா ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கும். ஆண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்குரோட்டம் அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, ஸ்குரோட்டம் அதுக்குள்ளார பாத்தீங்கன்னா விதைப்பை இருக்கு. அந்த விதைப்பைக்குள்ளார ஸ்குரோட்டம் டெஸ்டிகல்னு சொல்லுவோம். அந்த டெஸ்டிகிள், அந்த விதை பை வந்து அந்த டெஸ்டிகிள்ல உற்பத்தி ஆகிறது தான் ஸ்பேம் சொல்றது. விந்து அணு அங்கதான் உற்பத்தி ஆகுது. அந்த விந்து அணு உற்பத்தி ஆகிறது அந்த குழாய் வழியா தான் வெளியே செமினல் வெசிக்கல் வழியா வெளியே வருது. வெளியே வர்றது இந்த பிராஸ்டேட் வழியா தான், அந்த ரூட் கேனல் வழியா தான் வெளியே வரும். யூரித்ரா வழியா சிறுநீர் பாதை வழியா வரும். இந்த சிறுநீர் பாதை தான் சிறுநீர் கழிக்கிறதுக்கும் அதுதான் பாதை, விந்து விந்து வெளியாகிறதுக்கும் அதுதான் பாதை. இந்த மெக்கானிசம் டீப்பா வேண்டாம். அப்போ இந்த இதுல இந்த பிராஸ்டேட்டோட வேலை என்ன அப்படின்னா, விந்து அணுக்கள் உற்பத்தி ஆகிறது, எங்க சொன்ன அந்த ஸ்பேம் உற்பத்தி ஆகிறது நம்ம டெஸ்டிக்கிள் அப்படிங்கிற விரையில. அது செமினல் வெசிக்கல்ல இருந்து வரும் பொழுது, வெளியே வரும் பொழுது அது வந்து ஸ்ட்ரென்த்தா இருக்கணும் இல்லைங்களா, சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ப்ராசஸ் ஒரு கருவுறுவதற்காக உற்பத்தி ஆகப்பட்ட இந்த விந்தன் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதை நல்லா பாதுகாக்கணும் இல்லைங்களா. அதுக்கு தேவையான ஊட்டச்சத்து, அதுக்கு தேவையான பாதுகாப்பு, அனைத்து விட்டமின்ஸ் எல்லாமே
நரிஸ்மெண்ட் எல்லாமே கொடுக்கணும் அந்த அணுக்கு. அப்போ இந்த விந்து அணுக்களை பாதுகாக்கிறதுக்காக உற்பத்தி செய்யப்படுறதுதான் இந்த பிராஸ்டேட்ல இருந்து வரக்கூடிய fluid. அது மட்டும் இல்லாம செமினல் இதுல இருந்து வரக்கூடிய fluid. இந்த fluid எல்லாம் இதுக்கு இந்த விந்து அணுக்கு ஸ்பேம் அப்படிங்கக்கூடிய விந்தணுக்கு ஒரு ஸ்ட்ரென்தன் ஒரு நரிஸ்மெண்ட் கொடுத்து எனர்ஜி கொடுத்து அந்த fluidல அதை உயிரோட வச்சிருக்கணும். எது வர எப்போ வெளியாகுதோ எப்போ விந்தணு வெளியாகுதோ கர்ப்பப்பைக்குள்ள போகும் பொழுது கிட்டத்தட்ட அந்த விந்தணு பாத்தீங்கன்னா ஒரு 5 நாள் தான் உயிரோடு இருக்க முடியும். 5 நாளுக்கு அப்புறம் அது இறந்துரும். அந்த 5 நாளைக்குள்ளதான் அந்த கருத்தரித்தல் அந்த ஃபெலோபியன் டியூப்ல கருமுட்டையோடு அந்த விந்தணு இணையணும். பல கோடிக்கணக்கான அணுக்கள் வெளியே வருது, ஆனால் இணைவது ஒரே ஒரு அணுக்கள் மட்டும்தான். ஒரே ஒரு அணு அந்த கருமுட்டையோட சேரும். அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த 5 நாள் அந்த விந்துக்களை அந்த அணுக்களை பாதுகாக்கவும் தேவையான நரிஸ்மெண்ட் கொடுக்கவும் ஸ்மூத்தா அது நீந்தி போகிறதுக்கு தகுந்த மாதிரியும் அந்த fluid உற்பத்தி பண்ணி செய்யற வேலை தான் இந்த பிராஸ்டேட். பிராஸ்டேட் நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய ஆண்களுக்கு அந்த பிராஸ்டேட் வீங்க ஆரம்பிக்கும். கேஷுவலா எல்லாத்துக்குமே நடக்கக்கூடிய விஷயம்தான். எப்படி வயது ஆக நரம்பு தளர்ச்சி ஏற்படும் சொல்றோமோ, இதுல நிறைய பேர்த்துக்கு அந்த வீக்கம் ஏற்படலாம். அப்படி ஏற்படும் போது பிராஸ்டேட் வீக்கம் ஏற்படும் போது அந்த பிராஸ்டேட் வீங்க என்ன நடக்கும், இந்த பிராஸ்டேட்டுக்கு நடுவுல தான் நம்ம சிறுநீர் பாதை வருதுன்னு சொன்னோம் இல்லைங்களா? சிறுநீர் கழிக்கக்கூடிய பாதை. அது வீங்க அந்த சிறுநீர் பாதைய அது அழுத்தம் அடைக்கும். அப்ப சிறுநீர் பாதையை அடைக்கும் போது என்ன நடக்கும், சிறுநீர் மேலதான் சிறுநீர் பை இருக்கு, அந்த பையில கலெக்ஷன் ஆகுது சிறுநீர். அந்த சிறுநீர் வெளியே தள்ளறதுக்காக உணர்வு வருது, உடனே எந்திரிச்சு வெளியே போவாங்க. வெளியே போயிட்டு யூரின் கழிக்க போவாங்க. இவங்க எதிர்பார்த்த அளவுக்கு யூரின் வெளியே வராது, அர்ஜென்ட்டா போவாங்க. ஆனா யூரின் அவுட்புட் சரியா வராது. ஏன்? அந்த சிறுநீர் பாதையை அழுத்தி இருக்கிறதுனால விட்டு சிறுநீர் வரும். சிறுநீர் கழிச்சிட்டு வருவாங்க, அப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே சிறுநீர் போகணுன்ற எண்ணம் வரும், அப்புறம் மீண்டும் போவாங்க. ரைட் சார். இதனால என்ன நடக்கும் அப்படின்னா, கழிவுகள், சிறுநீருங்கிறது கழிவு இல்லையா, அந்த கழிவுகள் வெளியேறாம உள்ளேயே தேங்கிட்டு இருந்தா என்ன நடக்கும் அப்படின்னா, பல நோய் தொற்றுகள் ஏற்படும். சிறுநீர் பாதையில நோய் தொற்று ஏற்படும், பிராஸ்டேட்ல வீக்கம் அதிகமாகி அதுல நோய் தொற்று ஏற்படும், கிருமிகள் தொற்று ஏற்படும். இதனாலதான் காலப்போக்குல என்னவா மாறும் அப்படின்னு சொன்னாங்கன்னாக்க, பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட், அதாவது பிராஸ்டேட் வீக்கம். அதையும் தாண்டி பிராஸ்டேட்ல கேன்சர் கூட வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். அப்போ நம்ம எல்லாரும் கவனிக்க வேண்டியது, இந்த காலகட்டத்துல இந்த எலிக்சர் மிக்ஸ்ங்கிறது அவசியம் தேவை. அப்படின்னா அதுல கிளியர் பண்றதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மூலிகைன்னு சொல்ல போனா இந்த செரினா ரெப்பன்ஸ் தான். இந்த செரினா ரெப்பன்ஸ் நம்ம சாப்பிடும் பொழுது, அதை எடுத்துக்கொள்ளும் பொழுது, அது கலந்த எலிக்சர் மிக்ஸ் கலவையை எடுத்துக்கொள்ளும் பொழுது அந்த பிராஸ்டேட் வீக்கத்தை குறைக்க ஆரம்பிக்குது. பிராஸ்டேட்டோட வீக்கம் குறைஞ்சிருச்சுன்னா என்ன நடக்கும், அந்த உள்ளுக்கு இருக்கக்கூடிய வழி என்ன சொன்னேன், சிறுநீர் பாதை. அந்த சிறுநீர் பாதை நல்ல விரிவடையும். மேல சிறுநீர் பையில இருந்து இருக்கக்கூடிய அந்த சிறுநீர் அழகா ஃப்ரீயா வெளியே போக ஆரம்பிக்கும். இததான் நிறைய பேர் ஏஜ்டு பீப்புள்ஸ் 50 above உள்ள நபர்கள் இதை சாப்பிடும் பொழுது அழகா சொல்லுவாங்க, அது ஸ்டைலா கூட சொல்லுவாங்க, சின்ன குழந்தைக்கு போற மாதிரி நல்லா ஸ்ட்ரீயா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இது 100க்கு 100 உண்மை. ரைட். இதோட பேசிக் பாத்தீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுங்க, ட்ரிச்சிலியா கேட்டிகோட மெயின் திங் சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம். இது இந்த செரினா ரெப்பன்ஸோட பிளான்டோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிராஸ்டேட் என்லார்ஜ்மெண்ட்டை குறைக்குது, வீக்கத்தை குறைக்குது. அப்ப அது இதை பத்தி நம்ம ஒரு டிஃபரன்ஷியேட் புரிஞ்சுக்குங்க. சரிங்க. அது இல்லாம இதோட மற்ற பயன்கள்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் சொன்னேன் இல்லையா ஏற்கனவே, சிறுநீரக தொற்றுல இருக்கக்கூடிய அலர்ஜியை சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம லங்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இந்த நுரையீரல்ல ஏற்படக்கூடிய வியாதிகளை கரெக்ட் பண்ணுது. நுரையீரல் என்னது, சளி, இருமல், ஆஸ்மா சம்பந்தப்பட்ட இதெல்லாம் இது சரி பண்ணுது. அது மட்டும் இல்லாம இந்த செரினா ரெப்பன்ஸ் ஸ்பேம் கவுண்ட், அணுக்களோட எண்ணிக்கையை அதிகமா
உற்பத்தி ஆகிறதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்குது. அப்ப ஸ்பேம் கவுண்டுக்கு ரொம்ப உதவியா இருக்குது. அதே மாதிரி ஆண்மைத்தன்மை பெண்மை குறைபாடு அப்படிங்கிறது சொல்றோம் இல்லைங்களா, ஆண்மை குறைபாடு இதெல்லாம் இதையும் கரெக்ஷன் பண்ணுது. இதுக்கு ரொம்ப உதவுது. அது மட்டும் இல்லாம ஹேர் growth, ஆண்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சீக்கிரம் நிறைய சொட்டையாயிடுது. இளம் வயது சொட்டை வயதின் காரணமா வருங்கிறது வேற. இளம் வயது முடி உதிர்கள் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இது இருக்கு. இந்த பிளாடர் யூரினர் சிறுநீர் பையில உள்ள ஏற்படக்கூடிய அலர்ஜி, அதாவது கிருமி தொற்று வரும்னு சொன்னோம் இல்லைங்களா, அந்த கிருமி தொற்று வராம தடுக்குது. இப்ப யூரின் சில பேர் சொல்லுவாங்க ஹீட்டா ஜூடா போகுது அப்படின்னு சொல்லுவாங்க, அதை தடுக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கர்ப்பப்பைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. கர்ப்பப்பைக்கு யூஸ்ஃபுல்னா எப்படி, கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய இந்த பிசிஓடி, பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் அல்லது பாலிசிஸ்டிக் ஓவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சிறுநீர்ல இது நீர்க்கட்டி சொல்லுவோம் இல்லைங்களா, ஓவேரியன்ல நீர்க்கட்டி, அந்த நீர்க்கட்டிய அல்லது செஸ்ட் இது இருந்தா அதை கரைக்கிறதுக்கு ரொம்ப உதவியா இருக்கிறது இந்த செரினா ரெப்பன்ஸ். அப்படி நீர்க்கட்டி சரி பண்ணும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க கன்சீவ் ஆகிறதுக்கு மிகவும் உதவியா இருக்கும். அப்படி இருக்கிற காலகட்டத்துல அப்ப யுட்ரஸ் சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கும் இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நிறைய பேர் வெஜினல் டிஸ்சார்ஜ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது என்ன சொல்றது, பெண்ணுறுப்பு பாதை எரிச்சல், வெள்ளைப்படுதல் இந்த மாதிரி சொல்லுவோம். அந்த மாதிரி டிஸ்சார்ஜ் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா சீக்கிரம் அது சரியாகிறதுக்கு துணை புரியுது. ஒண்ணு. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா, நம்ம ஹேர் growth, தேவையில்லாத ஹேர் growth இந்த முகத்துல வந்து பெண்களுக்கு தேவையில்லாத ஹேர் growth இதெல்லாம் வர்றதை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. இதுவும் ஒரு மைக்ரைன் ஹெட்டேக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மைக்ரைன் ஹெட்டேக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. இதுவரை நீங்க வந்து இதை பத்தி ஓரளவு நல்லா தெரிஞ்சிருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லித்தரேன். இருந்தாலும் இது ஆங்கிலத்துல சில டேர்ம்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா ஒண்ணு இல்ல, நம்ம இது இது என்னென்ன இதுக்கு நமக்கு பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, யூரினரி பிளாடர்ல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை குறைக்குது. அதே சமயத்துல லங்ஸ்ல இருக்கக்கூடிய கோல்டு காஃப் ஆஸ்மா சம்பந்தப்பட்ட வியாதிகளுக்கு இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. செக்ஷுவல் பர்ஃபார்மன்ஸ்க்கு ரொம்ப துணை புரியுது. எரெக்ஷன் டிஸ்ஃபங்க்ஷன் இதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. பர்டிகுலரா சொல்ல போனா என்லார்ஜ்டு ப்ராஸ்டேட், அதாவது பினைன் ப்ராஸ்டேட்டிக் ஹைப்பர்பிளேசியாவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் சொல்றோம் இல்லைங்களா, புவர் எரெக்டல், அந்த எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் அல்லது இம்பார்ட்டன்சி அப்படின்னு வச்சுக்கோங்க, அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஹேர் லாஸுக்கு வராம தடுக்குது. அந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் சம்பந்தப்பட்டது, சிறுநீர் தொற்று, சிறுநீர் இது, நீர் எரிச்சல், நீர் சுருக்கு, கடுப்புன்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த இன்ஃப்ளமேஷனை இது குறைக்குது. மெயினா அந்த மைக்ரைன் ஹெட்டேக்னு சொல்லுவோம் இல்லைங்களா, இதுவும் வந்து ஒற்றை தலைவலிக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. யுட்ரஸ், அதாவது கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வா இது அமையுது. அதாவது பாலிசிஸ்டிக் பிசிஓடி சிம்பிளா வச்சுக்கோம், பிசிஓடி ஒரு பிராஸ்டேட் கேன்சர் அளவுக்கு இருந்தாலுமே இது சரி பண்ணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, வெஜினல் சம்பந்தப்பட்டது, கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட அனைத்து வியாதிகளுக்கும் இது உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுவரை கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றினை கூறி முடிக்கின்றேன். வணக்கம். சூப்பர் சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொரோனா ரெஃபரன்ஸை பற்றி தெளிவாக சூப்பராக சொல்லியிருக்கீங்க. என்னுடைய இன்க்ரீடியன்ஸ் ஸ்டாக் ஃபால்மட்டா அப்படின்றது தெளிவான தகவல் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சார் நேற்று வந்து பார்த்த டிச்சிலே கேட்டிக்கோவா, இன்னைக்கு வந்து செரனா ரெஃபரன்ஸ், ரெண்டு ப்ராடக்ட் பற்றி இன்னைக்கு தெளிவான தகவல் சொல்லியிருக்காங்க. நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கான சாய்ஸஸ் அடுத்தடுத்து வரும். நீங்களும் ஒவ்வொரு இன்க்ரீடியன்ஸை பற்றி ஒவ்வொருத்தரும் பேசணும். அதுக்கான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த நம்ம மீட்டிங்கில் இருக்குது. அதனால் நீங்கள் கரெக்டான முறையில் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்ற அளவில் நீங்கள் நோட்ஸ் எடுத்துங்க. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் மட்டும் கேட்டுக்கிறதுக்கான மெசேஜ் கிடையாது இது, மற்றவங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுக்கணும். அதுக்காக தகுந்த மாதிரி சார் தெளிவாக சொல்லியிருக்காங்க, தமிழ்லேயும் சொல்லியிருக்காங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் கரெக்டாக நோட் பண்ணி வச்சுட்டே வாங்க, நல்லா கவனிச்சுட்டு வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், சாருக்கு எல்லாரும் சார்பில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மகிட்டே வந்து பார்த்தீங்கன்னா தினம் ஒரு கருத்து சொல்கிறதுக்காக நம்ம ஒரு கிரேட் லீடரை வந்து நம்ம இன்வைட் பண்ணுறோம்.
இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர எக்ஸ்பீரியன்ஸான பர்சன் தான் அவங்க. நம்ம பிஸ்னஸ்க்கு வேணா புதுசாக இருக்கலாம், ஆனால் ஃபீல்டில் சரியான முறையில் நல்ல வேலை பார்த்துட்டு இருக்கவங்க அவங்க. இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் பேசுகிறாங்க, அவங்கள இன்வைட் பண்ணுவோம். மேடம் கனகவள்ளி மேடம், வெல்கம் மேடம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். எம்எஸ்டி குழுவில் உள்ள அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஒரு குட்டி கதை சொல்ல போறேன் சார். வந்து ஒரு சிறிய கிராமம், அதுல வந்து 2 நண்பர்கள் வந்து இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கோம், நம்ம ஒரு ஏரி இருக்கு அங்க நம்ம மீன் பிடிக்க போலான்னு 2 பேரும் பிளான் பண்றாங்க சார். சரின்ட்டு 2 நண்பரும் மீன் பிடிக்க போறாங்க. மீன் பிடிக்க போகும்போது அங்க பார்த்தா ஃபர்ஸ்ட் நபர் போனோடனே நல்ல பெரிய பெரிய மீனா கிடைச்சிருது. 2வது நபருக்கு மீன் கிடைக்கல. ரொம்ப நேரமா தேடிட்டே இருக்காரு, அவருக்கு மீன் கிடைக்கல. அப்புறம் பார்த்தா கொஞ்ச நேரம் கழிச்சு அவருக்கும் நல்ல பெரிய இவர் பிடிச்சதை விட அவருக்கு நல்ல பெரிய மீனாவே கிடைச்சிருது. நிறைய மீன் கிடைக்குது அவருக்கு, இவருக்கு கிடைச்சதை விட அவருக்கு நிறைய கிடைக்குது. அப்படிங்கும்போது அவர் என்ன பண்றாரு, கிடைச்ச மீனெல்லாம் தண்ணிக்குள்ளேயே போட்டுட்டே இருக்காரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் அந்த நண்பர் சொல்றாரு, ஏன் நண்பா பிடிக்கிற மீனெல்லாம் நீங்க தண்ணியிலேயே போட்டுட்டே இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு அவர் சொல்றாரு, எனக்கு மீன் பெரிய மீனா இருக்கு, அது சமையல் செய்வதற்கான பெரிய பாத்திரம் இல்ல, அதனால தண்ணிக்குள்ள விடுறேன், அது அதனால சின்ன மீனை தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஃபர்ஸ்ட் நபர் சொல்றாரு, நண்பா அது பெரிய மீனா இருந்தாலும் பரவாயில்ல, அதை கட் பண்ணி கூட நம்ம சமையல் பண்ணலாம், நீ அது தெரியாம ஏன் நீங்க தண்ணிக்குள்ள விடுறீங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அந்த 2வது நபர் சொல்றாரு, அச்சோ அந்த மாதிரி அது எனக்கு தெரியலையே, நீங்க சொல்லவும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த 2வது நபர் அந்த தண்ணிக்குள்ள விட்ட மீனை தேடுறாரு. பெரிய மீன் சின்ன மீன்லாம் தேடிட்டே இருக்காரு. அவருக்கு அந்த 2 மீனுமே கிடைக்கவே இல்லை. அப்புறம் தான் 2 மீன் கிடைக்கல. அது போல நமக்கு எலிக்சர் மிஸ்ங்கிறது அருமையான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. கிடைக்கிற வாய்ப்பை கிடைக்கும் போதே பயன்படுத்திக்கணும். அதனால எலிக்சர் மிஸ் வாய்ப்பை அனைவரும் பயன்படுத்திக்கணும்னு இந்த கதை மூலம் சொல்றேன். எம்எஸ்டி குழுவில் அனைவருக்கும் எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி சொல்லிக்கிறேன். சூப்பர் மேடம், சூப்பர் மேடம், தேங்க்யூ. ஒரு வாய்ப்பு எப்படிலாம் வரும், அந்த வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்ம பயன்படுத்திக்காம நழுவ விட்டுட்டு திருப்பி நம்ம தேடி கிடைச்சா கிடைக்காதுன்ற தகவலை வந்து மீன் பிடிக்கிறத வச்சு எளிமையா சொல்லியிருக்கீங்க, எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம், சூப்பர். தேங்க்யூ சார். ஓகே மேடம், ஓகே, தேங்க்ஸ் மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய தகவல் நம்ம தெரிஞ்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு காலையில இருந்தே பாத்தீங்கன்னா ரமேஷ் சாரா இருக்கட்டும், அடுத்து வந்து மோகன் சாரா இருக்கட்டும், நம்ம ஸ்டோரி இன்னைக்கு நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கோம், கத்துக்கிட்டே இருக்கோம், தெரிஞ்சிட்டு இருக்கோம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நேத்தோட சாலமன் சாரோட ப்ரோக்ராம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெல்த் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரியே கொண்டு போயிட்டாரு. சூப்பரான தகவல். அந்த நம்ம ப்ராடக்ட் இன்கிரீடியன்ஸ் நம்மோட எப்படி எல்லாம் நம்ம எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்ற தகவலோட நல்ல எல்லாருக்கும் புரியுற மாதிரி ஈஸியா பொறுமையா கரெக்டான முறையில் சூப்பராக கொண்டு போயிருக்காங்க. ஏன்னா அவங்களோட அந்த தகவல் பார்த்தீங்கன்னா திடீர்னுலாம் சொல்லலை, கிட்டத்தட்ட 15-16 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அப்படியே அருமையாக சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. எல்லாத்துக்கும் புரியுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நீங்க பாருங்க, இப்போ நிறைய விஷயங்கள் நீங்க நேத்துல இருந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் ஒண்ணு, இதுல கிடைச்ச நீங்க தெரிஞ்சுக்கிட்டது. அதே சமயத்துல நீங்க ஃபீல்டுல போய் வேலை பார்த்துருப்பீங்க, நேற்று வேலை பார்த்துருக்கீங்க, பொருள் கொடுத்துருப்பீங்க, செல்ஃப் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதுல இருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்திருப்பீங்க, டெஸ்ட்மோனிலாம் கூட நிறைய எடுத்திருப்பீங்க. தாராளமா இங்க வந்து ஷேர் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஷார்ட் டைம் தான் இருக்கு, இன்னும் 10 மினிட்ஸ் தான் இருக்கு, நீங்க தாராளமா ஷேர் பண்ணலாம். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். சார் வெரி குட் மார்னிங். குட் மார்னிங் சார். குட் மார்னிங் டு ஆல். ஓகே சார். நேற்று பார்த்தீங்க அப்படின்னா சாலமன் சாரோட பயிற்சி ரொம்ப எக்ஸலண்டாக இருந்தது சார். ஆல்ரெடி நம்ம பார்த்துருந்தாலும் திரும்ப திரும்ப கேட்க நிறைய விஷயங்கள் நம்ம கேதர் பண்ண முடியுது. மேனேஜ்மெண்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நன்றி சொல்லலாம். ஏன்னா சாலமன் சாரை இந்த வாரம் நமக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் நம்மளோட கிரேட் அப்ளைன் மோகன் சார் சொல்லும்போது ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நேற்று சொன்னதாக இருக்கட்டும், இன்னைக்கா இருக்கட்டும், நம்ம எத்தனை தடவை நிஷா மேடம் சொல்லியும் நம்ம யோகி சார் சொல்லி கேட்டிருந்தாலும் சார் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் ப்ராடக்ட்டுங்கிறதுனால இந்த ப்ராடக்டில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படிங்கிறது உணர முடியுது. அது 2வது சார். அடுத்து தினம் ஒரு கருத்து கனகவல்லி மேடம் ரொம்ப எக்ஸலண்டாக ஃபஸ்ட் டைமாக சொன்னாலும் சூப்பராக தெளிவான ஒரு ஸ்டோரி சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் நேற்று தியாகராஜன் சார் எக்ஸலண்ட், அருமையானது. இதெல்லாமே என்னால் நேற்று ஷேர் பண்ண முடியல. அதுக்கு முதல் நாள் பூங்கொடி மேடம் ஃபஸ்ட் டைம் பேசினாலும் அருமையாக பேசியிருந்தாங்க. எல்லாமே
வரக்கூடிய நாட்கள்ல எல்லா லீடர்ஸுமே புது புது நபர்கள் தான். ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் ஆன மாதிரியே நமக்கு பேசுறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், பயிற்சி எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. அடுத்த லீடருக்கு வழி விட்டு நான் இதோட முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். சூப்பர் சார், சூப்பர். தேங்க்யூ, தேங்க்யூ சார். இப்போ ஒவ்வொரு நாளுமே வந்து மேடம் சம்பூர்ண மேடம் வாங்க பேசலாம். மேடம் மைக் ஆன்ல இருக்கு, பேசுறீங்களா மேடம்? உங்களுக்கு டவர் சேலஞ்சாவே இருக்கு. டவர் சேலஞ்சில தான் இருக்கு, சிக்னல் கிடைக்கல மேடம். கொஞ்சம் நல்ல இடத்துல வந்து பேசுங்க. ரெண்டு நாளா போய் போய் இங்கதான் இப்ப காலையில இப்படி அட்டன் பண்ண முடியும். 30,000 டிசிபி போட்டு அது நான் வட்டிக்கு நீங்க 1300 கட்டலாம்ல, போட்டு விடுறீங்களா? மேடம் சம்பூர்ண மேடம் சிக்னல் கிடைக்கல மேடம். தெளிவான ஒரு நல்ல இடத்துல வந்து நின்று பேசுங்க சார். கேக்குதுங்களா? இப்பதான் கேக்குது. ஓகே ஓகேங்க சார். சார் வணக்கம் சார். சார் வந்து சூப்பரா வந்து இன்னைக்கு சார் ப்ராடக்ட் கொடுத்தது அருமையா இருந்துச்சு. வந்து ஒவ்வொரு நாளும் நேத்திக்கு மறுபடியும் சிக்னல் சேலஞ்சில் வருது மேடம். மேடம் கேட்கல. சம்பூர்ண மேடம் நீங்க தெளிவான ஒரு இடத்துல என்னன்னு பேசுங்க மேடம். மேடம் ஆர்வம் அதிகமா இருக்குது, ஆனா சிக்னல் இருக்கு, ஆனா பேச கண்டிப்பா மேடம். ஓகே, பூங்கொடி மேடம் பேசுறாங்க. பூங்கொடி மேடம் பேசுறேன் மேடம். வணக்கம் சார், எல்லாருக்கும் குட் மார்னிங். அவங்க சம்பூர்ண மேடம் ஏதோ சொல்ல வர்றாங்கிறது நமக்கு புரியுது, ஆனா நமக்கு கிளியரா கேட்கல. என்னைய சொன்ன மாதிரியே இருக்கு, ஆனா எனக்கும் அப்படிதான் சம்டைம் அது மாதிரி ஆயிருங்க சார். அதனால எனக்கே சொன்ன மாதிரி இருந்துச்சு. இன்னொன்னு இந்த வீடியோ, மோட்டிவேஷன் வீடியோ, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அது அப்புறம் சாரு மோகன் சார் சொன்ன அந்த மருந்தோட ஒவ்வொரு இதோட இன்கிரீடியன்ஸோட நேம், அது ஃபர்ஸ்ட் கேட்கும்போது கொஞ்சம் நமக்கு இது என்னடா இது தமிழ் மொழியும் இல்ல, இது என்ன மொழின்னே தெரியல, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. இப்ப அதை கத்துக்கணுங்கிறது கொஞ்சம் நம்ம ஆர்வமா இருக்குங்க சார். அதுலலாம் கொஞ்சம் கவனம் செலுத்துற மாதிரி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது என்ன வந்து நான் 2-3 பேரை போய் பார்த்துருக்கேன் நேத்து. அவங்க ஒருத்தருக்கு மருந்து டைரக்டா கொண்டு கொடுத்து மடிச்சு கொடுத்து எப்படி சாப்பிடணும், இதுல என்னென்ன இதுங்கிறது என்னைய பார்த்தாலே உங்களுக்கு இதாகும் அப்படின்னு. ஆமாங்கக்கா, நீங்க ரொம்ப முன்ன மாதிரி இல்லாம இப்ப கொஞ்சம் நல்லா இதா இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொன்னாங்க. உண்மையாவே அதை கேட்கும்போது சந்தோஷமா இருந்துச்சுங்க சார். அதெல்லாம் நான் உங்ககிட்ட கொஞ்சம் இது பண்ணணுங்கிறதுக்காக தான் பேசுறேங்க சார். ஓகே சார், தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். நிறைய டெய்லி ஃபீல்டு ஒர்க் பாக்குறீங்க, கஸ்டமரை மீட் பண்ணிட்டு இருக்கீங்க, புது மக்களை பார்த்துட்டு இருக்கீங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க எல்லாமே அவங்களை உள்ள கொண்டு வரலாம், கஸ்டமர் ஆக்கலாம், பிளஸ் டிஸ்ட்ரிபியூட்டராக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. டெய்லி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். தேங்க்யூ சார். அப்புறம் ரமேஷ் சார் வந்து முந்தா நாள் நான் சொன்னதுக்கு ரொம்ப இதா எனக்கு அவங்க சொன்னதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சுங்க சார். இடையில பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்காதனால தான் பேசல மேடம். இன்னைக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுனால உங்களுக்கு ஷேர் பண்றாங்க மேடம். ஓகே சார், தேங்க்யூ. ரமேஷ் சாருக்கும் ரொம்ப தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேடம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்க வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பேசலாம். இன்னும் 5 மினிட்ஸ் தான் இருக்கு. யாரும் வாய்ப்பு இருந்துச்சுன்னா கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணலாம். முருகன் சார் பேசலாம் சார். சார் அனைவருக்கும் வணக்கம் சார். வணக்கம் சார், பேசலாம். கேக்குது சார், பேசலாம். சார், மோட்டிவேஷன் வீடியோ பயனுள்ளதா இருந்ததுங்க. தினம் ஒரு கருத்தும் பயனுள்ளதா இருந்ததுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நேத்து நம்ம கிரேட் அப்ளைன் மோகன் சார் பாத்தீங்கன்னா ட்ரிசிலியா கேட்டிக்குவா அந்த ப்ராடக்ட் பத்தி நேற்று விளக்க சொல்றாருங்க. அது பாத்தீங்கன்னா மத்திய நரம்பு மண்டலத்தை வலுப்படுத்துகிறது, நடுக்குவாதம் இது போன்ற பிரச்சனையை சரி பண்ணுது, தோல் வியாதி ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை சரி பண்ணுது, மூட்டு வலி, முழங்கால் வலி, ஒற்றை தலைவலி இதெல்லாம் சரி பண்ணுது.
நேத்து இந்த ப்ராடக்ட் பத்தி சொல்லியிருந்தாருங்க. இந்த ப்ராடக்ட் இந்த தாவரத்தை பத்தி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செரினா ரெஃபரன்ஸ். இது வந்து ஒரு பனை மரத்தினுடைய வகையை சார்ந்தது. இது வந்து தென்கிழக்கு அமெரிக்காவில் வளரக்கூடிய ஒன்று. இது பிபிஹெச் ப்ராஸ்டேட் வீக்கத்தை வந்து சரி பண்ணுது. அதையும் பார்த்தீங்கன்னா சிறுநீர் பையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி பண்ணுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த வீக்கத்தை சரி பண்ணுது. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை சரி பண்ணுதுன்னு சொல்லி இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் சார். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு தைராய்டு பேஷண்ட்டை பார்த்தேன் சார். பார்த்து அவருக்கு பேசியிருக்கேன் சார். இன்னைக்கு கோயம்புத்தூர் போயிட்டு வந்துட்டு கூப்பிட்றேன்னு இருக்காங்க சார். தேங்க்யூ சார். பேச வாய்ப்பளித்த மிக்க நன்றி சார். ஓகே சார், சூப்பர் சார், தேங்க்யூ. நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா கவனிக்கிறீங்கன்னு புரியுது. சில கிளாஸ்ல இதெல்லாம் நடக்கும். அதாவது 1/2 மணி நேரம் கிளாஸ் எடுத்துட்டு அதுலயே வந்து டீச்சர் கேள்வி கேட்பாரு, என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, என்ன சொல்லுங்கன்ட்டு. விட்டா அவங்கவுங்க கிளாஸ் எடுத்துறீங்க போல இருக்குது. இப்ப நல்ல மைண்ட்ல வச்சுக்க சார். ரெண்டு விஷயத்த ட்ரிச்சிலியா கேட்டிகோன்னு சொன்னோம் அப்படின்னாவே சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், மத்திய நரம்பு மண்டலம் அப்படி ஞாபகம் வச்சுக்கங்க. செரினா ரெப்பன்ஸ் அந்த வந்து அடிக்கடி உச்சரிப்பு பண்ணுங்க. இந்த செரினா ரெப்பன்ஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு நினைவுக்கு வர்றது யூரினரி பிளாடர் சம்பந்தப்பட்டது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரணும். அதே சமயம் யூட்ரஸ், கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அந்த என்னென்ன பிரச்சனைகள்ங்கிறத மைண்ட்ல செட் பண்ணிக்கங்க. அழகா நீங்க எடுத்து சொல்லலாம். அந்த பெரிய அளவுல அந்த பிபிஹெச், பினைன் ப்ராஸ்டாட்டிக் ஹைப்பர்பிளேசியா அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ப்ரோஸ்டோகோலம், ப்ராஸ்டேட் என்லார்ஜ்மென்ட். ஓகே சார். நெக்ஸ்ட் அடுத்தவங்க சார். எம்எம் குரூப்ல இருந்து சொல்றேன், தயவு செய்து எல்லாருமே இந்த 12 இன்கிரியன்ஸை ஒண்ணு எழுதி வைங்க. 100 முறை படிக்கிறது 10 தடவை எழுதி பழகினா ஈஸியா வழங்கும். இது நான் சொல்லி கொடுக்கறது மெக்கானிசம். கார் ஓட்டுற பயிற்சிங்கிறது வேற, கார் கத்துக்கிற பயிற்சிங்கிறது வேற. நான் சொல்றது இந்த இன்கிரியன்ஸ் பற்றிய மெக்கானிசம். நீ இதை எடுத்துக்கிட்டு போய் டாக்டர்கிட்டயோ மருத்துவர் சம்மந்தப்பட்டே நீங்க சொன்னீங்கன்னாவே அவங்களே வியந்து கேட்பாங்க. ஓகே, தேங்க்யூ. நெக்ஸ்ட் சார். எம்எம் குரூப்ல இருந்து பாபுலால் சார், பாலு சார் பேசுங்க சார். கொஞ்சம் சிம்பிளா கொஞ்சம் பேசலாமே. வேற இனி வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணா மட்டும்தான் அவங்களுக்கு நம்ம முன்னுரிமை கொடுக்க முடியும். நம்மளா கூப்பிடுறத காட்டிலும் அவங்க தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணணும். இல்லைன்னா இன்றைக்கு வைண்ட் அப் பண்ணிக்கலாம். ஓகே சார், ஓகே. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ஷேர் பண்ணிருக்கீங்க. சாருக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். சாந்தா மேடம் மைக் ஆன் பண்ணிருக்கீங்க. வெல்கம் மேடம், பேசலாம் மேடம். நான் நேத்தெல்லாம் செஞ்சிருக்கிறதெல்லாம் சொல்லணும்னு தான் நினைச்சேன். என் பையன் டெல்லிக்கு போயிட்டு இருக்கான். அத பிஸில இருந்தா அதுதான் சார் என்ன பேச முடியல எனக்கு. சாந்தா மேடம், நீங்க பெரிய பெரிய மீட்டிங் எல்லாம் கலக்குறீங்க. சாலம் சார் மீட்டிங்ல போட்டுப்பா ஆகிட்டீங்க கடைசியில 10 நிமிஷம். ஆமா சார். சூப்பர், சொல்லுங்க. அந்த சார் கிட்ட பேசிருக்கிறது நான் நேத்து பண்ணிருக்கேன் சார். அது அற்புதம். அவரை பத்தி நான் ஒரு விஷயம் எல்லாரும் தெரிஞ்சுங்க நான் சொல்றேன். கிட்டத்தட்ட அவர் வந்து சீஃப் பார்மசிஸ்ட். அவர் முழுக்க அலோபதி, இங்கிலீஷ் மெடிசன். சீஃப் பார்மசிஸ்ட் அப்படின்னா மருந்து கம்பெனியை தயார் பண்ணக்கூடிய ஒரு தகுதி உள்ளவர். அவரு வந்து கிட்டத்தட்ட ஒரு 50 வயதுக்கு மேல 50-55 வயது ஆகுது. அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு பாத்துக்கங்க. இந்த ப்ராடக்ட் மட்டும் 11 வருடமா எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு நபர். அப்போ அவர் ஹெல்த்தியா இருக்கிறது அவங்க ஃபேமிலி முழுக்க எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இவர் வந்து டாக்டர்ஸ் அப்பாயின்ட் பண்ணி கிளினிக் வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த மெடிக்கல் நாலேஜ் அதிகமா இருக்கும். அவரை பொறுத்தவரும் மெடிக்கல் ஸ்டூடெண்ட் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் அடிக்கடி நாங்க சொல்லுவோம். இப்ப இடையில வந்து மலையாளம் சம்பந்தப்பட்டதுல அவர் போயிட்டாரு. ஓகே, சாந்தா மேடம் பேசலாம். சார், அந்த அற்புதமான அந்த பெரிய ஹாலுக்கிட்ட நான் பேசுறதுக்கு நீங்க வாய்ப்பு தந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நான் அதிருஷ்டவதி தான். ஆனா நேத்தெல்லாம் நான் பண்ணிருக்கிறதெல்லாம் இன்னைக்கு சொல்லணும் சார் ரொம்ப. ஆனா என் பையன் ரெடி ஆகிட்டு இருக்கா சென்னை போறதுக்கு, டெல்லி போறதுக்கு. அதுதான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். எல்லாரும் பேசுனது ரொம்ப இருந்துச்சு சார். சீக்ரெட்டு வீடியோ வந்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. அந்த கேன்சர் பேஷண்ட் வந்து சிரிச்சு அவங்க வியாதி குணமாத்திக்கினாங்களா, அந்த மனோதைரியத்தினால அது போச்சு. அப்புறமேட்டுக்கு இன்னொருத்தர் நடக்காத இருந்தவங்க அவங்க முயற்சி செஞ்சுதான் அவங்க முன்னால வந்திருக்காங்க. அதே மாதிரி நாங்க இதுல
நாங்க முன்ன போறதுக்கு முயற்சி செஞ்சா எங்க மட்டானாலும் போக முடியும் அன்றதுக்கு காலையிலேயே இது பெரிய டானிக் கொடுத்துருக்கீங்க. நீங்க சொல்லியிருக்கிற மெடிசனு எங்களுக்கு இதர ரூபத்துல கூட உள்ள போயிருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. சூப்பர் மேடம், சூப்பர். சீக்ரெட்டில் இருக்கிற சில பாயிண்ட்ஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க, ப்ளஸ் நம்ம மீட்டிங்கில் நடந்த சாரோட ஷேரிங்ஸும் நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. வாழ்த்துக்கள் மேடம். டெய்லி ஃபீல்டு ஒர்க் பாருங்கள், நல்ல மெசேஜ் நிறைய நீங்கள் ஃபீல்டுலேருந்து கிடைத்த எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணணும். வாழ்த்துக்கள் மேடம், தேங்க்யூ. நாளைக்கு பண்றேன் சார். தேங்க்யூ சார். ஓகே மேடம், ஓகே மேடம், ஓகே. தியாகராஜன் சார், வெல்கம் சார். சார் வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். அனைத்து லீடருக்கும் இனிய காலை வணக்கம். பெரம்பலூர்லேருந்து தியாகராஜன். நேற்று சாலமனோட சார் மீட்டிங் ரொம்ப அருமையா இருந்தது. ஒரு 85 வயசுல கூட இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்யும், அவங்கள நம்ம வெளியில பார்த்துக்க முடியாத இந்த எலெக்ஷன் பார்த்துக்கும் அப்படிங்கறத ரொம்ப அருமையா பண்ணி சொல்லியிருந்தாரு. நிறைய யூஸ்ஃபுல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப சாருக்கு, சாலமன் சார் தேங்க்ஸ் சொல்லணும். அவரோட வீடியோவும் எலெக்ஷன் சம்பந்தமா நிறைய வீடியோ நான் பார்த்துருக்கேன். நேற்று டைரக்டா 1.5 மணி நேரம் பண்ணது ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி நம்ம எம்எஸ்டி குரூப் காலையில ரமேஷ் சார் புத்துணர்ச்சியோட ஸ்டார்ட் பண்றது, சிறுகதை சொன்ன மேடம் எல்லாம் பண்ணாங்க. என்ன வாய்ப்பு கிடைக்குதோ அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணும். சின்ன மீன் வந்தாலும் பெரிய மீன் வந்தாலும் எதா இருந்தாலும் நம்ம பயன்படுத்திக்கணும். இல்லாம விட்டுட்டோம்னா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர். அப்புறம் சார் வந்து நேற்று ட்ரிசிலியா கேட்டிகோ பற்றி ஃபுல் டீட்டெயிலுமே கொடுத்துருந்தாங்க மோகன் சார். நானே நேற்று ஒரு 50 தடவையாச்சும் அந்த வார்த்தையை சொல்லி பார்த்துருப்பேன். பொழுதுக்கு ஒரு ஸ்லோகம் மாதிரி சொல்லி பார்த்துருப்பேன். அதனால அந்த சார் இப்ப சொன்னா நேற்று இந்த ட்ரிசிலியா கேட்டிகோவோட டீட்டெயில் சொன்னாங்க இல்லைங்களா, அந்த இதை மட்டும் நம்ம வீடியோவை கூட நம்ம குரூப்ல போட்டு விடலாம். அந்த இன்கிரீடியன்ட் வந்து என்னென்ன ஒர்க் ஆகுது என்னங்கிறது நேற்று தமிழ்லையும் இங்கிலீஷ்லையும் சொன்னாங்க. அதை நம்ம போட்டா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தோணுது. அதே மாதிரி ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு எம்எஸ்டி குரூப்பு. வாழ்த்துக்கள். நானும் என்னால என்னென்ன பண்ண முடியுமோ அதெல்லாம் முயற்சி செய்துக்கிட்டு இருக்கேன். கூடிய விரைவில் எல்லாருமே வின் பண்ணுவோங்கிறத வேண்டிக்கிறேன். மீண்டும் ஒரு காலை வணக்கம். நன்றி சார். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ சார். நிறைய விஷயங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. எல்லாத்துக்குமே ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிடுறோம். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம கண்டிப்பாக போகணும். நம்ம என்னன்னா நம்மளுடைய இந்த மீட்டிங்கோட மெயின் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் மீட்டிங்கில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் பத்தாது, நம்ம அதை வச்சுக்கிட்டு ஃபீல்டில் வேலை செஞ்சு அந்த மெசேஜை வந்து நம்ம அப்ளை பண்ணி நம்ம எடுத்தால் தான் அந்த நாலேஜுக்கு பவர் கிடைக்கும். சரிங்களா? நீங்கள் ஃபீல்டில் போயிட்டு ஒவ்வொரு நாளும் நம்ம ப்ராடக்ட் நாலேஜ் எடுத்துகிட்டு இருக்கிறது ரைட், ஓகே. ஆனால் அதை நம்ம ஃபீல்டில் போய் மற்றவங்கள்ட்ட பேச அந்த ஃப்ளோ நல்லா வர ஆரம்பிச்சிடும். அதை பேசி அது மூலம் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸை நம்ம நிறைய என்ன சொல்ல ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுதான் நாங்கள் எதிர்பார்க்கறது. அதுதான் நீங்கள் கற்றுக்கிட்டதை எப்படி அப்ளை பண்ணி அதுலேருந்து ரிசல்ட்டாக கன்வர்ஷன் பண்ணுறீங்கன்றத நமக்கு மெயினாக தேவை. நம்மளோட எண்ட் ரிசல்ட் என்னன்னா அதுதான். இப்போ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா பர்சனலாக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4 புது நபர்கிட்ட நான் பேசியிருக்கேன், கான்டாக்ட் எடுத்திருக்கேன். அது இல்லாமல் ஒரு 3 நபர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் பற்றின மெசேஜ் சொல்லிட்டேன். இன்னைக்கு இல்லாட்டி நாளைக்கு அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா டெய்லியும் வேலை நடந்துட்டு இருக்கு. டெய்லி ஒரு ப்ராடக்ட் கொடுத்துட்ருக்கேன். நான் நேற்று வந்து ஒரு ப்ராடக்ட், முந்தின நாள் 3 ப்ராடக்ட், அதுக்கு முதல் நாள் வந்து பார்த்தீங்கன்னா 2 ப்ராடக்ட்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ப்ராடக்ட் கூட கொடுக்காம இருந்ததில்ல. எல்லா நாளுமே ப்ராடக்ட் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து கஸ்டமர்ஸுக்கு நிறைய கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நிறைய நேற்று வந்து மற்றும் நம்ம எம்எஸ்டியில் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நேம் மட்டும் போட்டு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 பேர் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இப்போ எம்எஸ்டிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா மீட்டிங் நடந்துட்டு இருக்க சுச்சுவேஷன்லேயே 2-3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவங்களுக்கு மீட்டிங் பாருங்கன்னு சொல்லி மெசேஜ் போட்டு பார்க்க வச்சு நம்ம எம்எஸ்டியில் 2-3 பேர் புதுசாக வந்து நேற்று எம்எஸ்டியில் மட்டுமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 பேர் மேலே வந்திருந்தாங்க. எம்எம் குரூப் இல்லாமல் எம்எஸ்டியில் மட்டுமே. அப்போ அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃபீல்டில் வேலை பார்க்கணும். இன்னொன்று கஸ்டமர்ஸை கரெக்டான முறையில் அவங்களுக்கு மெசேஜ் பாஸ் பண்ணி அவங்க உள்ளே உட்காடுறாங்களான்றதை கன்ஃபார்ம் பண்ணுற வரையில் நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டோம்னா கண்டிப்பாக அது நடக்குது. ஏன்னா சாரோட ப்ரோக்ராம்லாம் இன்னைக்கு மறுபடியும் எப்போ வரும்னு சொல்லவே முடியாது சார். அப்போ கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்தி, அதனால தான் ரமேஷ் சார் இடையில ஒரு ஆடியோ கூட போட்டிருந்தாரு. ஏன்னா அந்த வாய்ப்பு வருது, இந்த வாய்ப்பை பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அவரும் மலையாளத்துக்கு போயிட்டாரு. நம்ம தமிழ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. அப்போ இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கணுன்றது தான் அந்த ஆடியோ வந்து ஸ்பெஷலாக நேற்று போட்டிருந்தாரு. முதல்ல அதுக்கும் சார் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடலாம். ஏன்னா எல்லா விஷயங்கள் வந்து நம்மளுடைய வளர்ச்சிக்காக தான் போயிட்டு இருக்கு. நம்ம அதை அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதை எப்படி ரிசல்ட்டாக மாற்றணுன்றதை மட்டும் புரிஞ்சுக்குங்க. சரிங்களா? எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம ஷேர் பண்ணியிருக்கோம். எனக்கு இது வாய்ப்பளித்த நம்மளுடைய லீடர்ஸுக்கும் சரி, வாய்மொழி கேட்ட அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் சரி நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த மீட்டிங் நம்ம முடிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.